எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்டு வந்து நம்மளோட வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில்லி கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமேசானோட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சில்லி கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இருக்குங்க. ஓகே, இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அமேசான் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுவேன். அந்த ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வீடியோல பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சில்லி கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஓரங்களை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணலை, அப்படியே தானே செய்ய போகிறேன். அதை வந்து ஒரு 3 பீசஸாக நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து நீளமாக தானே இருக்கும். ஸோ அதுக்காக இது மாதிரி பீசஸில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கார்லிக், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 பல் அளவுக்கு கார்லிக் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு கூடவே வந்து வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்ஷான பட்டர், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. கையில் அமுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி. இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் கலந்துக்கலாம். நான் இதவே வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டனால கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்பூன் வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கார்லிக் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கூட வந்து நம்ம காரத்துக்காக ஒருவேளை உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாக்கு பதிலாக. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டரில் வந்து எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ரெட்டில் வச்சு சாப்பிடும்போது. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து பட்டர் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, ஸோ அதை வந்துட்டு அதில் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஒன் சைடு மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா போதுமானது. ஏன்னா 2 சைடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா காட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன் சைடு அப்ளை பண்ணும்போது ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஃப்ரைட் ஆகிட்டு லைட்டாக வந்து நம்ம அதை டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, டோஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் சைடு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 2 சைடுமே நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே ரெடி ஆயாச்சு, எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டோஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கல் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், அந்த க்ரீனு, அந்த கருவேப்பிலை, மிளகா, அந்த பூண்டு, அதோடைய இது வந்து கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. கூட ப்ரெட்டில் வச்சுருக்கும் போது கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா ப்ரெட்டையுமே இதே மாதிரி அடுக்கி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா ஒன் சைட் கரிஞ்சு போயிடும், அப்போ ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடு நல்லாவே டோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே வந்து ஒன் சைடு டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப 2வது பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு லேசாக செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் செவக்க விடணும். இது ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா பட்டர் லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக பாஸ்தா சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன சீசனிங் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு எதாவது ஹர்ப்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் 2 பக்கமும் ரொம்ப அழகாக செவந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும். இது கூட நம்ம வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப்பும் வீட்டில் செஞ்ச ஒயிட் சாஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. மைனஸ் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்றதை நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரெட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். எப்படி வந்துச்சுன்றது கீழே கமெண்டில் ஃபீட்பேக்கில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான், அப்படியே வந்து மைனஸோ இல்லை வந்து கெச்சப் 2லேயுமே டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இன்றைக்கி நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இருக்கிறதுலே இந்த ட்ரெஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து எல்லா ரேட்டுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிடி ட்ரெஸ் வித் டாப். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கிளாத் தாங்க. கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட் ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபிட் டைப் பார்த்திங்கன்னா ரெகுலர் தான். ஸோ இதை நம்ம வந்து பார்ட்டி வியர்ஸ்க்கெலாம் நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து மிடி ட்ரெஸ். நம்ம வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமேசானில் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது 9 to 12 இயர்ஸ், 13 to 14 இயர்ஸ் இது மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம அமேசானில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வியர் பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து பிளாக் டாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டை பண்ணிக்கிற மாதிரி ஒரு டை கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து மாஸ்க்கு வந்து நான் இப்போ போட்டிருக்கேன்ல, ஸோ அது கூடவே வந்திருக்கு. ஸோ கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட் ப்ளீச் அண்ட் டம்பிள் ட்ரை ஒன்லி மிஷின் ஆர் ஹேண்ட் வாஷ், ஜென்டில் டம்பிள் ட்ரை அண்ட் லோ டெம்பரேச்சர் ஐனிங். ஸோ இதுதான் இதில் எழுதியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இது தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்ட்டி வியருக்குமே ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய கலர்ஸுமே இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, அண்ட் இந்த ப்ளூ கலர் இருக்குது. நான் வந்து ஸ்கை கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பால் கவுன் மேக்ஸி கவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. ஸோ இது வந்து கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் ஒன்லி. ஃபேப்ரிக் வந்து 100% ஜாக்வார். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டை மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லெஹங்கா சோலி. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெடிமேட் லெஹங்கா சோலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உள்ளே போட்டுக்கிறது. இது பேக் சைட் அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஜாக்கெட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஜாக்கெட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்கர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வந்து அந்த ஸ்டார் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது கூடவே ஒரு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. அண்ட் இது பார்ட்டி வேர்ஸ் போட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் ஒன்லி. இது வந்து ஸ்லீவ் டைப் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஸ்லீவ், அப்புறம் நெக் ஸ்டைல், அப்புறம் வந்து மேண்ட்ரின் காலர். இதுதான் அந்த ஸ்கர்ட்டு. அந்த ஜாக்கெட் போட்டு அதுக்கு கீழே அந்த ஸ்கர்ட் போட்டு அதுக்கு மேலே அந்த எல்லோ கலரில் உள்ள கோட்டை போடணும். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எல்லா அமேசான் ப்ராடக்ட்டையுமே பார்த்து முடிச்சாச்சு. ப்ராடக்ட் இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், டாடா. Thank you very much for watching this video. So bye. Thank you.